வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அண்ட் மித் அண்ட் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பிகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனவரி மாதம் வரக்கூடிய முக்கியமான விரத நாட்கள் என்னென்ன, சுப முகூர்த்த நாட்கள் என்னென்ன, அதில் அதோட டைம் அப்படிங்கிறது என்ன, அதே மாதிரி இந்த ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் வருது. ஸோ வாஸ்து செய்கிறதுக்குரிய நேரம் எது, அமாவாசை பௌர்ணமியோட டைமிங் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜனவரி அப்படிங்கிறது வந்துட்டாலே பொங்கல் தாங்க நமக்கு மெயினாக ஞாபகத்தில் வரும். ஸோ பொங்கல் வைக்கிறதுக்குரிய நல்ல நேரம் எது அப்படிங்கிறத பார்ப்போம். பொங்கல் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி வந்து தைப்பொங்கல், சூரிய பொங்கல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ சூரியன் வரும்போதே பொங்கல் வச்சு அந்த சூரியனை மகிழ்ச்சிகரமாக வரவேற்றோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைங்கிறது நல்லபடியாக அமையுங்க. ஸோ அதற்காகத்தான் நம்ம காலையிலேயே பொங்கல் வச்சிடணும். காலையில் 6 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் நேரம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அந்த சமயம் நீங்கள் பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லி சாமியை கும்பிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷமே ரொம்பவே நல்லபடியாக இருக்குங்க. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல். ஸோ மாட்டுப்பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7:30லேருந்து 8:30 வரைக்கும் நேரம் நல்லபடியாக இருக்குங்க. அந்த நேரத்தை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா 10:30லேருந்து 11:30 வரைக்கும் நேரம் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. ஸோ அந்த சமயம் பொங்கல் வச்சு கால்நடைகள்லாம் ஊட்டி விட்டு கால்நடைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லி சாமியை கும்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொங்கல்லேருந்தே நம்ம லைஃபுங்கிறது ரொம்பவே நல்லபடியாக இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு சில ஜீவராசிகள் நல்லது செய்யுது அப்படின்னா அவங்களுக்கு நன்றி சொல்றது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லபடியான ஒரு விஷயம். அது நம்மளோட கடமையும் கூட. ஸோ நன்றி வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்து இந்த ஜனவரி மாதம் வரக்கூடிய முக்கியமான விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனவரியில் வாஸ்து நாள் வந்து வருதுங்க. ஸோ வாஸ்து நாள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 கரெக்டாக குடியரசு தினம் வருது பார்த்தீங்களா, அன்னைக்கு இந்த வாஸ்து நாள் வருது. ஸோ வாஸ்து செய்கிறதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 10:41லேருந்து 11:17 வரைக்கும் இருக்குங்க. ஸோ இந்த 11:17 வரைக்கும் இருந்தாலுமே 11 மணிலேருந்து 11:17க்குள்ளே நீங்கள் சாமி கும்பிட்டு அந்த வாஸ்து பூஜையை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லபடியாக இருக்கும். ஸோ இது ஏன் அப்படின்னும் இந்த வாஸ்து பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ விட்டுருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு நான் மேலே கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்த தினங்கள் என்னென்ன, அந்த முகூர்த்த தினங்களில் எது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து பார்ப்போங்க. ஸோ முகூர்த்த நாட்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 21, 22, 24 இந்த 3 நாட்களுமே பார்த்தீங்கன்னா வளர்பிறை முகூர்த்தமாக தாங்க. 3 நாட்களுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. இதில் பெஸ்ட்டு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய முகூர்த்தம் ரொம்பவே நல்லபடியாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் வந்து விழுகுது. அதே மாதிரி திருமண முகூர்த்தத்துக்குரிய டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 7:31லேருந்து 9 மணிக்குள்ளே நீங்கள் முகூர்த்தம் வச்சிங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஸோ ரோஹிணி நட்சத்திரத்தில் விழுகுது அப்படிங்கிற மன அமைதி மன நிம்மதி அப்படிங்கிறது கட்டாயம் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு தடவை ஜாதகம் பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அமாவாசை. ஸோ அமாவாசை பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி நைட்டு வருதுங்க. 10ஆம் தேதி நைட்டு 8 மணிலேருந்து 11ஆம் தேதி சாயங்காலம் 6:31 வரைக்கும் அமாவாசை தேதி இருக்குது. ஸோ அமாவாசை விரதம் பிடிக்கிறவங்க இந்த டைமில் நீங்கள் பிடிச்சி சாமியை கும்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லபடியாக இருக்குங்க. ஸோ அமாவாசை வந்துருச்சுன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தான். ஸோ பௌர்ணமி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி வருதுங்க. ஸோ பௌர்ணமி 25ஆம் தேதி நைட்டு 11:56லேருந்து 1:36 வரைக்கும் பௌர்ணமி வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி சாமியை கும்பிட்டீங்கனாலே போதும். ஸோ அன்னைக்கு தான் பௌர்ணமி. ஸோ அடுத்து முக்கியமான விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதங்க. ஸோ சஷ்டி விரதம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 16ஆம் தேதி வந்து வருது. காலையில் 4:15 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ அன்னைக்கு நீங்கள் முருகனை வேண்டிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏகாதசி விரதம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 7ஆம் தேதியும் ஜனவரி 21ஆம் தேதியும் வந்து ஏகாதசி வந்து வருது. ஸோ அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து பெருமாளை கும்பிட்டீங்க அப்படின்னா நம்ம பிரச்சனைகள்லாம் விலகி நமக்கு வைகுண்டத்தில் ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம். ஸோ அந்த சமயம் நீங்கள் பெருமாளை வேண்டிங்கன்னா ரொம்பவே நல்லபடியாக இருக்குங்க. ஸோ இதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம், அதுவும் வந்து நம்ம தென்பகுதியில் இருக்கவங்களுக்குலாம் இன்னொரு முக்கியமான நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசங்க. ஸோ தைப்பூசம் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 25ஆம் தேதி வருது. அன்னைக்கே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வருது. ஸோ ரொம்பவே நல்லபடியான ஒரு நாள். அந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ பௌர்ணமிக்கு அதுவும் முருகனுக்கு நார்மலாக போகிறதே நல்லது. அதுவும் அன்னைக்கு தைப்பூசம் அப்படிங்கிறனால கட்டாயம் முருகனை போய் தரிசிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா வகையான பிரச்சனைகளும் விலகி வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக வந்து அமையுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாள். பிரதோஷம் என்னென்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதியும் 23ஆம் தேதியும் வந்து பிரதோஷம் வந்து நடக்குது. ஸோ 9ஆம் தேதி வர்றது பார்த்தீங்கன்னா தேய்பிறை பிரதோஷம். ஸோ 23ஆம் தேதி வர்றது பார்த்தீங்கன்னா வளர்பிறை பிரதோஷம். ஸோ 2 பிரதோஷங்களுமே ரொம்பவே சிறப்பான விஷயம். ஸோ இந்த 2 பிரதோஷங்களுமே செவ்வாய்க்கிழமை வருது அப்படிங்கிறனால நம்ம சிவனையும் கும்பிட்டுட்டு முருகனையும் கும்பிட்டுட்டு
போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லபடியாக இருக்குங்க. அஷ்டமி நவமி பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதியும் 18ஆம் தேதியும் அஷ்டமி வருதுங்க. ஸோ அதை பொறுத்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நவமி வரும். இந்த நாட்களில் சுப விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கரி நாட்கள். ஸோ கரி நாட்கள்னா என்ன அப்படிங்கிறதும் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து வரப்போகுது. ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நார்மலாக கரி நாட்கள் என்ன அப்படின்னா சூரியனோட ஒளிக்கதிர் பூமிக்கு அதிக அளவுக்கு கிடைக்கிறதாங்க. ஸோ அன்னைக்கு நம்ம வெளியே போனோம் அப்படின்னா நம்மளோட ஹார்மோன்ஸும் சுரப்பிகளும் அதிக அளவுக்கு வேலை செஞ்சு பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுக்கும். அப்படிங்கிறனால தான் கரி நாட்களில் எந்த விதமான சுப நிகழ்ச்சிகளும் வைக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த தை மாதம் தான் பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு இந்த கரி நாட்கள் வருங்க. அது ஏன் அப்படிங்கிறதையும் நம்ம கரி நாள் விடுறோம் பார்த்தீங்களா வீடியோ. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து தெரியும். சயின்டிஃபிக்காக வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 5 நாள் வருங்க இந்த தை மாதம் மட்டும். அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பொங்கலுக்கு தான் வரும். 15, 16, 17, 25, 31 சொல்லி இந்த 5 நாட்களுமே பார்த்தீங்கன்னா கரி நாட்கள் தாங்க. ஸோ இதில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஓரளவு முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ இதுதான் இந்த ஜனவரி மாதம் வரக்கூடிய முக்கியமான விரத நாட்களும் சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய சுப முகூர்த்தங்களும். ஸோ இதை பின்பற்றி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லபடியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா தகவல்கள் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.